This video sponsored by Buymode Shopping app. Buymode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymode e-shopping இந்த இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் ரிவ்யூஸ்லாம் பார்த்து செக் பண்ணி பார்த்து ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும். மற்ற வெப்சைட்டில் கிடைக்கிற பொருட்களை விட இந்த ஆப்பில் வந்து விலை வந்து கம்மியாகவும் பொருட்களோட தரம் வந்து அதிகமாகவும் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சமச்சீர் மேக்ஸில் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.10 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், யூஸிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் determine which of the following curves represent a function அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா நமக்கு வந்து ட்ராயிங் வந்து கொடுத்துட்டு இது வந்து நமக்கு ஃபங்க்ஷனா இல்லை ஃபங்க்ஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ராயிங்கை பார்த்து தான் நம்ம வந்து கெஸ் பண்ணணும். அது வந்து நமக்கு வந்து ரைட்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சரில் என்ன ஆகுது அப்படின்னா அதாவது கிராஃப் பொறுத்த வரைக்கும் இந்த கர்வில் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரும்போது இந்த கிராஃபில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரும்போது ஒரு இடத்துல மட்டும் டச் ஆனால் மட்டும்தான் அது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டு இடத்துக்கு மேலே டச் ஆகுது அப்படின்னா அது வந்து நாட்டிய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இங்கே படத்தை வச்சு நீங்களே சொல்லிடலாம் இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கிராஃபில் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரும்போது வெர்டிக்கல்னால் இப்போ நேராக வர்றது, ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வெர்டிக்கல் லைன் வரும்போது ஒரு இடத்துல மட்டும் டச் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன். ரெண்டு இடத்துக்கு மேலே டச் ஆகுது அப்படின்னா 2 or more டைம்ஸ் வந்து டச் ஆகுது அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா as the graph intersect at a 2 point it is not a function அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஏன்னா ரெண்டு இதில் டச் ஆகுது, அதனால இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் பிக்சரை பாருங்கள். செகண்ட் பிக்சர் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் டச் ஆகுது. அப்போ இது வந்து என்னது ஃபங்க்ஷன். அப்போ இது எப்படி எழுதலாம்? as the graph intersect at 1 point it is a function அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு பிக்சரை வந்து பாருங்கள். மூணாவது பிக்சர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல வந்து டச் ஆகுது. அதாவது வெர்டிக்கல் லைன் வரும்போது ரெண்டு இடத்துல டச் ஆகுது. ரெண்டு இடத்துக்கு மேலே டச் ஆகுது அப்படின்னா அது வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கவே இருக்காது. அது வந்து நாட்டிய ஃபங்க்ஷன் அப்படி தான் எழுதலாம். இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா as the graph intersect at a 2 point it is not function அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த கிராஃப் பாருங்கள், இது நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வெர்டிக்கல் லைன் வந்திருக்கு, எத்தனை இடத்துல டச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டச் ஆகிருக்கு. அதனால் இது வந்து என்னது நமக்கு வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். பாருங்கள், நமக்கு வரக்கூடிய அந்த கேவில் வந்து அதாவது கேவுங்கிறது என்ன சொல்கிற பாருங்க, இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வர்றதா கேவுன்னு சொல்கிறோம். இதில் வந்து இப்படி வந்திருக்கு, இதுதான் இதில் கேவு. இதில் வந்து பாருங்கள், இதுதான் கேவ். இதில் வந்து யூசெப்பில் வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த கேவில் வந்து ஒரு இடத்துல டச் ஆனால் மட்டும்தான் அது வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷனில் வரும். ரெண்டு இடத்துக்கு மேலே டச் ஆகுது அப்படின்னா அது வந்து நாட்டிய ஃபங்க்ஷன் சொல்லி எழுதலாம். இதை வந்து இப்போ எப்படி எழுதுறேன் அப்படின்னா it is intersect at 1 point it is a function அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மட்டும் அது வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அதாவது டச் ஆகுறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான், எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு ட்ரிக்கு தான் அதில் இருக்குது. ஒரு இடத்துல டச் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன். இந்த ஒரு இடத்துல மட்டும் டச் ஆச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன். ரெண்டு இடத்துக்கு மேலே வந்து டச் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சொல்லுவோம். இதுதான் எப்போயுமே ரூல்ஸு. அதனால் இந்த ரூல்ஸை வந்து மறந்துடாதீங்க. ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாதா, ஒரு கிராஃப் கொடுத்து ஃபங்க்ஷன் கிடையாதான் கேட்குறாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாகவே சொல்லிடலாம். ஒரு இடத்துல டச் ஆனால் ஃபங்க்ஷன், இப்போது சப்போஸ் ஒரு 3 இடத்துல டச் ஆகுது, 4 இடத்துல டச் ஆகுது அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன் கிடையவே கிடையாது. ஒரு இடத்துல மட்டும் டச் ஆனால் மட்டும்தான் அது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. எக்ஸாம் டயத்தில் வந்து மறந்து போகிறதுக்கு வந்து அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு தடவை மட்டும் டச் ஆனால் அது வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ரெண்டு இடத்துல டச் ஆனால் நாட்டிய ஃபங்க்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.